இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனை உண்மையாய் தேடுகிற ஆராதிக்கிற ஜனம் வாழுகிற வாழ்க்கையில் ஆசீர்வாத பெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லது நிச்சயமாக அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதற்கு மாறாக, நான் பல வருஷமாக தேவனை உண்மையாக தேடுறேன், என்னில் பெருக்கமோ ஆசீர்வாதமோ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களையே நிதானித்து சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நன்மையும் கிருபையும் தொடரும் என்று இதுதான் தேவன் நம்மளை குறித்து வேத வசனம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தரித்திரத்திலையும் வியாதியிலையும் கடன்லையும் தவித்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாளில் தேவன் உங்களுக்குரிய, உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பூமிக்குரிய பெருக்கத்தை இன்றைக்கு துவங்குகிறாரு. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஏறெடுத்து பாருங்க ஏசப்பா. அவங்க சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவீங்கப்பா. இன்றைக்கு அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபையும் தயவும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்கிற்காக நன்றி ஏசப்பா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென். என்னுடைய பெருக்கத்தை நான் பார்க்க முடியலையேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் பெருக்கத்தை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. அதற்கான தடைகள் அத்தனையும் உடைக்கப்படுவதாக. ஆமென். எதெல்லாம் தடைகளாக இருக்குதோ இந்த பிள்ளைகளுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு அப்பா, ஹெல்த்தியான வாழ்க்கைக்கு, அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற மனப்பான்மையோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோ எது தடைகளாக இருக்குதோ, பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் எதுவாக இருந்தால் கூட இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. ஆமென். உம்முடைய கிருபையும் தயவும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நீங்கள் வழி நடத்தும்போது அப்பா நெருப்பு தூணாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அந்த பிள்ளைகளோடு இருந்தீங்க ஏசப்பா. இன்றைக்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் எப்போதும் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இவர்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற பெருக்கம் அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கிற செழிப்பு, ஆமென், சமாதானம், சந்தோஷம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரம்புவதாக. ஆமென். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர், அவர் நல்லவர் அப்படிங்கிறத ருசித்து பார்க்க இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆசைப்படட்டும் ஏசப்பா. ஆமென். தானியேல் சிங்க கெபியிலிருந்து முழுசா சேதமே இல்லாமல் வெளியில் வரும்போது அவனை சுற்றி இருந்த எல்லாரும் ராஜாக்களும் நீங்கள் தான் உண்மையான தேவன்கிறத நம்பி விசுவாசித்தாங்க ஏசப்பா. சாத்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பில் இருந்து ஒரு சேதமும் இல்லாமல், நெருப்பு வாசனை கூட இல்லாமல் வெளியில் வரும்போது அப்பா நீங்கள் தான் உண்மையான தேவன், மகிமை உள்ள தேவன், பெரிய தேவன்னு அங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் நம்பினாங்கப்பா, விசுவாசித்தாங்க ஏசப்பா. ஆமென். இன்றைக்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்ய போகிற நன்மைகளை பார்க்கும்போது அப்பா, அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை விட்டு நீங்கள் அவங்களை தூக்குகிற அழகை பார்க்கும்போது அப்பா, நீர் மாத்திரம்தான் ஜீவனுள்ள தேவன்கிறத இந்த உலகத்தில் எல்லாரும் விசுவாசிக்கணும்ப்பா, நம்பணும் ஏசப்பா. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க எல்லாருடைய இருதயத்துலேயும் நீங்கள் எவ்வளவு நல்லவருங்கிறத ருசிக்கிறதுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணணும் ஏசப்பா.
உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அமேன். உங்கள் பிள்ளைகளை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உண்மை ஆராதிக்க துடிக்கணும் ஏசப்பா. நன்றி அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன்கிறத உணரணும் ஏசப்பா. யோபு கண்டு கொண்ட மாதிரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு அமேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க ஏசப்பா. மீட்பர்னா அப்பா நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து எங்களை மீட்டு எடுக்க வல்ல தேவன் அப்பா. அமேன். எங்களுக்கு உதவுவதற்கு கை கொடுப்பதற்கு எங்களை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறான்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்றைக்கு மீட்டெடுக்க நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஜீவனோடு உயிரோடு இருக்கிற மீட்பர் நீங்கள் ஏசப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக என்னை மீட்டெடுப்பார்னு யோபு கண்டு கொண்டான் ஏசப்பா. அமேன். இன்றைக்கு கூட அப்பா நீங்கள் இன்றைக்கும் அதே வல்லமையோடு ஜீவனோடு இருக்கீங்கிறதுனால எங்களை சுற்றி இருக்கிற வியாதியிலேருந்து எங்களை தூக்குறீங்க ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிற கடன் பிரச்சனைகள்லேருந்து எங்களை தூக்குறீங்க ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான அப்பா பிரச்சனைகள்லேருந்தும் எங்களை மீட்டெடுக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு உம்முடைய பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயத்தையும் விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.